ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 விதமான சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சட்னிக்கு தேவையான பொருளை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்காக அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் வந்து நல்லா செவக்க நம்ம வறுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. அதில் ஒரு 4 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அதில் ஒரு 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 5-6 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து அதில் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம். நம்ம சட்னிக்கெலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகு, அப்புறம் ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அதில் ஒரு 1/4 மூடி அளவு நம்ம தேங்காய் திருவி போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பரட்டினீங்கனாவே போதும். அடுத்து ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சட்டியில் இருக்க சூடே நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கடைசியாக நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி வந்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறத்துக்குள்ளே அடுத்து நம்ம தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிங்க. அடுத்து அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு அதில் 2 துண்டு இஞ்சி, அடுத்து அதில் 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை. நம்ம 3 கைப்பிடி அளவு தேங்காவுக்கு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து வெறும் இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் இதை நம்ம அரைச்சாச்சு. அடுத்து இதில் லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தேங்காய் சட்னிக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது, அரைச்சோம்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் தேங்காய் சட்னியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. கெட்டியாக அரைக்கணும் சட்னி. எப்பவுமே தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தால் தான் சட்னியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ செவந்தோடனே அதில் நம்ம ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த தாளித்ததை வந்து நம்ம சட்னியில் சேர்த்திட்டோம்னா நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.